சார், நாகூர் அணிபாக்கு வந்து நூற்றாண்டு முதல் விழா நீங்க தான் நடத்துறீங்க. அதே மாதிரி தமிழகத்துல வந்து இப்போ புதிய அமைச்சரவையில வந்து மந்திரிகள் பதவியேற்று அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு ஏதாவது செய்ய இருக்கிறீங்களா, அல்லது வேற ஏதாவது அவங்களுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி ஏதாவது செய்ய இருக்கிறீங்களா? எங்கள் கட்சி சம்பந்தமாக அவசியமான தருணத்தில் அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வதாக உத்தேசித்திருக்கிறோம். புதிய தமிழ்நாடு அமைச்சரவை எப்படி இருக்கு சார்? ஒரு வித்தியாசமான அணியினர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவர்கள் ஒரு எதிர்பாராத பாரிய வெற்றி கிடைத்திருக்கிறது என்பது ஜனநாயகத்துக்கு இப்படியான இடைக்கிடை வித்தியாசமான முடிவுகள் வருவது நல்லது. அந்த அடிப்படையில் புதிய ஆட்சியாளர்கள் தமிழகத்தை அதற்கு முன்னைய ஆட்சியாளர்கள் கொண்டு நிறுத்திய இடத்திலிருந்து இன்னும் முன்னேற்றகரமாக முன்னெடுத்து செல்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆட்சி மாறினாலுமே தொடர்ந்து அந்த மீனவர்கள் பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்கு. அது நிரந்தர தீர்வு காண மீனவர்களுடைய பிரச்சனை இரு தரப்பிலும் மனிதாபிமான ரீதியாக அணுகப்பட வேண்டிய விஷயம் என்பதை நாங்களும் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். சட்ட ரீதியான முரண்பாடுகள், சட்ட மீறல்கள் என்ற விவகாரத்தோடு சேர்த்து மக்களுடைய வாழ்வாதாரம், மனிதாபிமானம் போன்ற விஷயங்களையும் கவனத்தில் எடுத்து இந்த விஷயம் இரு தரப்பிலிருந்தும் சில விட்டுக் கொடுப்புகளோடு தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே அது சம்பந்தமான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு மாநில அரசும் மத்திய அரசும் எங்களுடைய மத்திய அரசினரோடும் யாழ் குடாநாட்டு மீனவர் சமூகத்தோடும் தமிழ்நாட்டு மீனவர் சமூகத்தோடும் சேர்ந்து சுமூகமான முடிவுகளை காண வேண்டும், காண்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய விருப்பம். இலங்கை மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? ஏன்னா விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லி நடுவில் ஒரு தட்டுப்பாடு வந்தது, தடுமாறும் நிலை ஏற்பட்டது. அது இப்போ எந்த நிலைமையில இருக்கு? அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு? இல்லை, விலைவாசி விவகாரத்தில் எந்த முன்னேற்றமும் கிடையாது. அது நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டு தான் செல்கிறது. மத்திய கிழக்கு யுத்தத்தில் குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மோதல் தவிர்ப்பு ஒப்பந்தம் ஒன்று இப்பொழுது சாத்தியமாயிருக்கிறது என்ற அறிவிப்பு வந்திருந்தாலும் இதனுடைய சாதகமான விளைவுகளை அனுபவிப்பதற்கு இது சுமூகமாக முற்று பெற்றாலும் இன்னும் 2-3 மாதங்களுக்கு மேல் ஆகும் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் எடுத்த எடுப்பிலேயே 60 நாள் இன்னும் பேச்சுவார்த்தை எஞ்சி இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடந்தால் மாத்திரம்தான் இந்த மோதல் தவிர்ப்பு நீடிக்க முடியும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இன்னும் மக்கள் மீது பொருளாதார ரீதியாக ஏற்பட்டிருக்கிற இந்த யுத்தத்தின் காரணமாக ஏற்பட்ட சுமைகளோடு சேர்த்து எங்களுடைய நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு நிலையில் இவற்றை சமாளிப்பது என்பது மிக சவாலுக்குரிய விஷயம். தமிழக மீனவர்களோட படகுகள் விடுவிப்பதற்கு தமிழக அரசிலிருந்தும் இந்திய அரசிலிருந்தும் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டும் இது சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படலை இலங்கை அரசின் சார்பாக. இதுக்கு என்ன பண்ண போகுது? ஏன்னா இது சாத்தியமாவதற்கு எங்களுடைய வடபிராந்தியத்து மீனவர் சமூகம் இதை இன்னும் நெகிழ்ச்சி போக்கோடு கையாள்வது என்பதில் அரசாங்கம் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எங்களுடைய மீன்பிடித்துறை அமைச்சர் ஏற்கனவே தமிழகத்துக்கு வந்து இங்கு இருக்கிற அரசியல் தலைமைகளோடும் மத்திய அரசோடும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. இது ராஜதந்திர மட்டத்தில் இதற்கான முடிவுகள் எட்டப்படுவதுதான் சிறந்தது. எடுத்தெடுப்பிலேயே சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற விவகாரங்களை பற்றி எங்களால் வேறு கருத்துக்களை சொல்வது கஷ்டமானது காரியம்.
திமுக அரசுக்கும் இப்போ இருக்கக்கூடிய தாவேகா அரசுக்கும் அணுகுமுறை எப்படி இருக்கு? இலங்கை அரசுக்கு மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு இரண்டு அரசோட வித்தியாசத்தை எப்படி பாருங்க? இல்லை, திமுகவாக இருந்தாலும் சரி, தமிழர் வெற்றிக் கழகமாக இருந்தாலும் சரி, ரெண்டு நாடுகளுக்கு இடையிலே இருக்கிற முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு மத்திய அரசுகளோடு பேசித்தான் முடிவுகளை காண வேண்டும். மாநில மட்டத்தில் இருக்கிற இப்படியான உணர்வுபூர்வமான விஷயங்களை மத்திய அரசும் கருத்தில் எடுத்து இதற்கான சுமூகமான தீர்வுகளை ரெண்டு தரப்பும் சேர்ந்து எங்களுடைய அரசோடு பேசி முடிவுக்கு வருவதுதான் சாலச் சிறந்தது. அதற்கான ஒத்துழைப்புகளை சகல தரப்பினரும் வழங்க தயாராக இருக்கிறார். போரின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு இலங்கையில? இந்தியாவுக்கும் இலங்கைக்கு என்ன ஒப்பீடு? இந்த போரின் தாக்கத்தின் மிக மோசமான விளைவுதான் இன்று எங்களுடைய நாணய பெறுமானத்தில் இருக்கிற வீழ்ச்சி. இது சர்வதேச நாணய பரிமாற்றம் நடக்கிற விவகாரத்தில் இறக்குமதியாளர்களை பிரதியாக பாதித்திருக்கிறது. எங்களுடைய நாடும் பல அத்தியாவசிய தேவைகளுக்காக இறக்குமதி செய்ய வேண்டி இருக்கிறது. குறிப்பாக கச்சா எண்ணெய் தவிரவும் பயலை, உரம் போன்ற விஷயங்களில் இன்று பாரிய பாதிப்பை இந்த நாணய மாற்று வீதத்தில் ஏற்பட்டிருக்கிற வீழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. போதாக்குறைக்கு தட்டுப்பாடு ஏனென்றால் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாரசீக வளைகுடா கடும் தட்டுப்பாடு இலங்கையில வரும், கடன் சுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமா நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையின் பிரகாரம் எங்களுக்கு சர்வதேச கடன்களை மீள கட்டுவதற்கான கால அவகாசம், அதாவது எங்களுக்கு இதுவரை எடுத்த கடன்களை மீள திருப்பி கட்டுவதற்கு 2 வருஷ அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை கட்டுவதற்கான விஷயத்தில் எங்களுக்கு கையிருப்பில் இருக்கிற அந்நிய செலாவணி அடிக்கடி கச்சா எண்ணெய்க்கும் வேறு அவசியமான இறக்குமதி இருக்கும் என்று கூடுதலாக தேவைப்படுகிற நிலையில் சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்த்த கையிருப்பு பாரிய அளவில் குறைந்து கொண்டு வருகிறது. எனவே இது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் எங்களுக்கு இருக்கிற. 2028 கடன் சுமை அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. கடன் சுமையை அதிகரிப்பதை சமாளிப்பதற்கு நாங்கள் எங்களுடைய ஏற்றுமதிகளை அதிகரிக்க வேண்டும் அல்லது எங்களுடைய நாட்டிலே வெளிநாட்டு முதலீடுகளை கூட்ட வேண்டும். இந்த 2 விஷயங்களிலும் அரசாங்கம் இப்பொழுது கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் இந்தியாவின் தென்பிராந்தியத்தில் இருக்கிற இந்த மாநிலங்களிலிருந்து இலங்கையிலே முதலீடுகளை செய்வதற்கு முதலீட்டாளர்கள் முன்வர வேண்டும். அதற்கான ஊக்குவிப்புகளை தாராளமாக செய்வதற்கு எங்களுடைய அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே அதை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம்.